ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செலக்ட் ஆப்ரேஷன். ஸோ இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் எப்படி வியூ பண்ணுறது டேபிள்ன்றதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து MySQL செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேபிள்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாஸை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வியூ க்ரியேட் பண்ணி நம்ம பார்த்தோம். இதில் வந்து டைரெக்டாக டேபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது நீங்கள் எல்லா ஃபீல்டையும் வியூ பண்ணி பார்க்கலாம், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை மட்டும் கூட வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா மல்டிபிள் ஃபீல்டில் இருந்து கூட நீங்கள் வந்து டேட்டாஸை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அதுதான் செலக்ட் ஃப்ரம் மல்டிபிள் டேபிள்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக எப்படி பார்க்கலாம், செலக்ட் எல்லா ஃபீல்டையும் எப்படி பண்ணுறது, செலக்ட் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை எப்படி பண்ணுறது, செலக்ட் ஃப்ரம் மல்டிபிள் டேபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்சர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு எல்லா ஃபீல்டையும் எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லா ஃபீல்டையும் வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்ட் ஆஸ்ட்ரிக். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் எதுக்காகனா எல்லா காலம்ஸையும் செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் என்னன்னு கொடுக்கணும்னா டேபிள் நேம். ஸோ உங்கள் டேபிள் நேம் என்னமோ அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு செமிகாலன் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் டேபிள்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நான் எப்படி என்டர் பண்ணனோ அதுக்கேற்ற மாதிரியே உங்கள் டேபிள் வேல்யூஸ் எல்லாம் வியூ ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட் டேட்டா இதில் என்டர் பண்ணேன், அதனால் ஃபஸ்ட்டு ஜான் டெவலப்பர் சேலரி செலக்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து நான் வந்து எம்ப்ளாயி நேம் டெசிக்னேஷன்ஸு நம்பர்ஸில் மட்டும் எல்லாத்தையுமே நம்பராக கொடுத்தனால எல்லாத்துக்குமே நம்பர் எடுத்திருக்கு. அடுத்து வந்து எம்ப்ளாயி நேம் டெசிக்னேஷன் மட்டும் கொடுத்தனால எம்ப்ளாயி நேமும் டெசிக்னேஷனுக்கும் வந்திருக்கு. மற்ற வேல்யூ வந்து நல் அப்படின்னு எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஒரே டைமில் நான் 3 டேட்டா கொடுத்தேன். ஸோ அந்த 3 டேட்டாவும் இங்கே வந்து நம்மளுக்கு வியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் டேபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வியூ பண்ணி ரிட்ரீவ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து எல்லா டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் அப்படின்னா எம்ப்ளாயி நேம் கொடுத்து ஃப்ரம் எந்த டேபிள் எம்ப்ளாயி இப்போ கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ ஒரே ஒரு காலமை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு காலம் வேணாம், அது கூடவே வந்து வேறு சில ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து சேலரி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி மட்டும் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் டேபிளில் எந்த காலம் மட்டும் வேணுமோ அந்த காலமை மட்டும் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டேபிளில் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா பேஸில் நிறைய டேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷோ டேபிள்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டேபிள்ஸ் இருக்குதுன்னு வரும். இப்போ எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வேறு டேட்டா பேஸில் இருந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸ் டுட்டோரியலில் நான் இதை காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் இருக்கிறத ஷோ பண்ண சொல்கிறேன், ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் சிட்டி, கண்ட்ரி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த டேபிளோட டேட்டாவை வியூ பண்ணணுன்னா நீங்கள் செலக்ட் எல்லாமே வியூ பண்ணுறதுக்கு இது வந்து வேறு டேபிள். ஸோ ஜஸ்ட் கண்ட்ரி அந்த டேபிள் நேமை கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் டேட்டா பேஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 239 rows in set அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மொத்தம் 239 டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸில் தான் உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகிருக்கு. இதே வந்து நீங்கள் சிட்டி அப்படின்னு காமிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி டேபிள்ஸ் வந்து வியூ ஆகும். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு இப்போ டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் வந்து கண்ட்ரி அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ அதில் இருக்கிறதுல வந்து இதெல்லாம் தான் வந்து அந்த காலம் நேம்ஸ். ஸோ கோடும் நேம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் கோட் அண்ட் நேம் மட்டும் எனக்கு வேணும்னு நான் கொடுக்குறேன். ஸோ கோட் அண்ட் நேம் மட்டும் வேணும்னா நீங்கள் என்ன கொடுக்கலான்னா
select code name from country அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். கோட் அண்ட் நேம் மட்டும் அந்த 239 ரோஸ்க்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் டேபிள்ஸை வந்து உங்கள் டேட்டாபேஸில் இருக்கிற எந்த டேபிளை வேணாலும் நீங்கள் இந்த query யூஸ் பண்ணி வியூ பண்ணலாம். ஸோ இப்படி தான் உங்களோட செலக்ட் query ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் செஷனில் எப்படி அப்டேட் பண்ணுறது, இதுலேயே வந்து கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுனால